சூப்பரான 6 டிவிடெண்ட் ஸ்டாக்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இந்த 6 கம்பெனியுமே அதிகமான டிவிடெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க கொடுக்கக்கூடிய டிவிடெண்ட் அமௌண்ட்டும் வருஷம் அதிகமாக்கிட்டு இருக்காங்க. ஒரு தடவை நம்ம முதலீடு பண்ணால் போதும், நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக டிவிடெண்ட் அமௌண்ட்டு வந்துக்கிட்டே இருக்கும். நம்மக்கிட்ட ரொம்ப அமௌண்ட்டு கம்மியாக இருந்தாலும் சரி, நம்மளால் டிவிடெண்ட் ஸ்டாக்ஸில் முதலீடு பண்ண முடியும். டிவிடெண்ட் ஸ்டாக்ஸு லாங் டர்முக்கு சூப்பரான ஒரு முதலீடாக இருக்கும். நம்ம பார்க்க போகிற ஒரு சில கம்பெனி வருஷத்துக்கு 4-5 தடவை டிவிடெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸ்டாக்ஸை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு டிவிடெண்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்துடலாம். டிவிடெண்ட் அப்படிங்கிறது ஒரு கம்பெனிக்கு வரக்கூடிய ப்ராஃபிட்டை அந்த கம்பெனி அவங்களோட பிஸ்னஸில் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு அவங்க ப்ராஃபிட்டை திருப்பி தருவாங்க. அது பார்த்தீங்கன்னா ஒன்று போனஸாக தரலாம், இல்லை அப்படின்னா டிவிடெண்ட்டாகவே நமக்கு கொடுத்துருவாங்க. மேக்ஸிமம் லார்ஜ் கேப்பில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ரொம்ப பெரிய கம்பெனியாக இருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு வரக்கூடிய லாபத்தை நமக்கு டிவிடெண்ட்டாகவே திருப்பி தருவாங்க. எல்லா கம்பெனியும் டிவிடெண்ட் தரணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் எந்த கம்பெனிலாம் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு நிறைய வேல்யூ கொடுக்குறாங்களோ அவங்க மேக்ஸிமம் டிவிடெண்ட் தருவாங்க. டிவிடெண்ட் அமௌண்ட்டு நமக்கு நல்ல ஒரு பேசிவ் இன்கமாகவே இருக்கும். நம்ம எப்படி ஒரு இடத்த வாங்கி நம்ம வாடகைக்கு விடும்போது நமக்கு வாடகை அமௌண்ட் கிடைக்குதோ அதே மாதிரி தான் டிவிடெண்ட் ஸ்டாக்ஸும் நம்ம ஒரு தடவை வாங்கிட்டால் போதும், நமக்கு லைஃப் லாங் அந்த கம்பெனி டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிட்டே இருக்கும். நம்ம ஸ்டாக்கை விற்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு ஸ்டாக்கை வாங்கி விற்கும் போது ஒரு தடவை லாபம் கிடைக்கும். அதே மாதிரி டிவிடெண்ட் ஸ்டாக்ஸை நம்ம ஹோல்டு பண்ணோம்னா டிவிடெண்ட் அமௌண்ட்டு நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டைரெக்டாக வரனால நம்ம அந்த ஸ்டாக்கை விற்கணும்னு அவசியமே கிடையாது. ஸ்டாக் மார்க்கெட்டில் பெரிய இன்வெஸ்டர்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எப்படி அமௌண்ட்டு வரும் அப்படின்னா அவங்க ஹோல்டிங்கில் நிறைய குவான்டிட்டி வச்சுருப்பாங்க. அதனால் டிவிடெண்ட் அமௌண்ட்டே அவங்களுக்கு ரொம்ப அதிகமாக கிடைக்கும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு பெரிய இன்வெஸ்டர் ஒரு கம்பெனியில் கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் முதலீடு பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். அந்த கம்பெனி வருஷத்துக்கு வெறும் 5% டிவிடெண்ட் கொடுத்தாங்கன்னா கிட்டத்தட்ட 5 லட்ச ரூபாய் டிவிடெண்ட் இன்கம் அப்படிங்கிறது அவருக்கு கிடைக்கும். அதனால் அவங்க ஸ்டாக் விற்கணும் அவசியமே கிடையாது. ஒரு ஸ்டாக்கில் 1 கோடி ரூபா போட்டிருந்தாங்கன்னா 5 லட்ச ரூபா அவங்களுக்கு டிவிடெண்ட் வருது அப்படின்னா கிட்டத்தட்ட 10 டிஃப்ரெண்ட் கம்பெனியில் அவங்க 10 கோடி ரூபாய் முதலீடு பண்ணும்போது ஒவ்வொரு கம்பெனிலேருந்து 5 லட்சம் ரூபாய் அவங்களுக்கு டிவிடெண்ட்டாகவே வரும். நம்ம எப்படி ஒரு வேலைக்கு போயிட்டு நமக்கு சம்பளம் கிடைக்குதோ அதே மாதிரி தான் அவங்களுக்கு டிவிடெண்ட் இன்கம் மாதம் வந்துக்கிட்டே இருக்கும். டிவிடெண்ட் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப பெரிய அமௌண்ட் வேணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. நம்மக்கிட்ட ரொம்ப சின்ன அமௌண்ட் இருந்தாவே போதும், நம்மளால் சூப்பரான ஒரு கம்பெனியில் பார்த்தீங்கன்னா முதலீடு பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சில கம்பெனி பார்த்தீங்கன்னா வெறும் 80 ரூபா 100 ரூபாய்க்குள்ள தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நம்மக்கிட்ட 100 ரூபா இருந்தாவே நம்மளால் நல்ல கம்பெனியில் முதலீடு பண்ண முடியும். டிவிடெண்ட் ஸ்டாக்ஸில் நம்ம முதலீடு பண்ணும்போது பேட் ரேஷியோ அப்படிங்கிற ஒரு ரேஷியோ இருக்கும். அது கண்டிப்பாக நம்ம பார்க்கணும். டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய எல்லா கம்பெனியும் பார்த்தீங்கன்னா அவங்களோட டிவிடெண்ட் பே ரேஷியோ கொடுத்துருப்பாங்க. அந்த டிவிடெண்ட் பே ரேஷியோ கிட்டத்தட்ட 60க்கு கீழே இருக்கிற மாதிரி நம்ம பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணணும். ஒரு கம்பெனிக்கு 100 ரூபா ப்ராஃபிட் கிடைக்கிது அப்படின்னா அவங்க பார்த்தீங்கன்னா 60 ரூபா நமக்கு டிவிடெண்ட்டாக திருப்பி கொடுத்தாங்க அப்படின்னா அந்த கம்பெனியோட டிவிடெண்ட் பே ரேஷியோ 60%. அதே கம்பெனி ஃப்யூச்சரில் அவங்கள டிவிடெண்ட் பே ரேஷியோ 70% 80% அப்படிங்கிற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணும்போது நமக்கும் டிவிடெண்ட் அமௌண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதிகமாக வரும். அதனால தான் முடிஞ்ச அளவுக்கு டிவிடெண்ட் பே ரேஷியோ 60 கீழே இருக்கிற மாதிரி நம்ம செலக்ட் பண்ணணும். அதே மாதிரி ஒவ்வொரு கம்பெனியோட டிவிடெண்ட் பாலிசியை நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஒரு சில கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு வரக்கூடிய லாபத்தில் 30% நாங்கள் டிவிடெண்ட்டாகவே கொடுப்போம் அப்படின்ற மாதிரி அவங்க பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டில் சொல்லியிருப்பாங்க. அந்த பாலிசியை நம்ம செக் பண்ணி பார்க்கணும். டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறது தங்க முட்டை கொடுக்குற வாத்து மாதிரி ஒரு வாத்தை வளர்த்தா போதும், அது எப்படி தங்க முட்டை கொடுத்துக்கிட்டே இருக்குமோ அதே மாதிரி தான் டிவிடெண்ட்ஸ் ஸ்டாக்ஸும் ஒரு தடவை நம்ம வாங்கிட்டா போதும் நமக்கான டிவிடெண்ட் அமௌண்ட்டை அவங்க கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. எந்த அளவுக்கு அதிகமான வாத்தை நம்ம வாங்கி வளர்க்குறோமோ அந்த அளவுக்கு தங்க முட்டை எப்படி அதிகமாக கிடைக்குமோ அதே மாதிரி தான் டிவிடெண்ட் ஸ்டாக்ஸும் எந்த அளவுக்கு நம்ம அதிகமான குவான்டிட்டி வாங்குறோமோ அந்த அளவுக்கு நமக்கு டிவிடெண்ட்டு இன்கம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக கிடைக்கும். அடுத்து நம்ம டிவிடெண்ட் காம்பவுண்டிங்கை பற்றி பார்த்துடலாம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒருத்தர் மாதம் 10,000 ரூபாய் டிவிடெண்ட் ஸ்டாக்ஸில் முதலீடு பண்ணுறதா வச்சுக்கலாம். என்கிட்ட 100 ரூபா தான் இருக்குது, 200 ரூபா தான் இருக்குது, நான் எப்படி 10,000 ரூபா முதலீடு பண்ண முடியும் அப்போல்லாம் யோசிக்காதீங்க. இது ஒரு எக்ஸாம்பிள் தான். உங்கள்கிட்ட 100 ரூபா இருந்தால் கூட 100 ரூபா கூட நீங்கள் முதலீடு பண்ணிக்கலாம். ஒருத்தர் இந்த மாதம் 10,000 ரூபாய் ஒரு கம்பெனியில் போய் முதலீடு பண்ணுறாரு. அந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 5% டிவிடெண்ட் தராங்க அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். இவரோட சம்பளம் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறாரு, ஒரு 50,000 ரூபாய் அதிகபட்சம் கிடைக்குது அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். 50,000ல் 10,000 ரூபாய் ஒரு டிவிடெண்ட் ஸ்டாக்ஸில் முதலீடு பண்ணுறாரு அப்படின்னா அந்த கம்பெனி அவர் முதலீடு பண்ண மாதமே அதே 5% அதாவது 500 ரூபாய் டிவிடெண்ட்டு கொடுக்குறதா வச்சுக்கலாம். அந்த 500 ரூபாய் பார்த்தீங்கன்னா அவரோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டேரக்ட் கிரெடிட் ஆகிடும். அப்போ இவரோட
டோட்டல் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா 50,000லேருந்து 50,500 ரூபாய் அப்படின்ற மாதிரி வந்து மாறிடுச்சு. அடுத்த மாதமாக என்ன பண்ணுறாரு, அடுத்த ஒரு 10,000 ரூபாய் வேறு ஒரு ஸ்டாக்கில் போய் முதலீடு பண்ணுறாரு. அந்த கம்பெனியும் அதே மாதம் வந்து 500 ரூபாய் டிவிடெண்ட் கொடுக்குற மாதிரி வச்சுக்கலாம். அப்போனா அந்த மாதமாக அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50,500 ரூபாய் வந்து டோட்டல் இன்கமாக இருக்கும். இதே மாதிரி 12 மாதமாக வந்து பார்த்தீங்கன்னா மாதம் 10,000 முதலீடு பண்ணி 500 ரூபாய் அவருக்கு டிவிடெண்ட் இன்கம் வந்து கிட்டிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 5% வந்து சொல்லியிருக்கேன். இது வந்து கம்பெனியை பொறுத்த மாதிரி ஒரு சில கம்பெனி 10%, 15% வந்து டிவிடெண்ட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இப்படியே ஒரு வருஷம் போகுது. அடுத்த வருஷம் என்ன பண்ணுறாருன்னா மறுபடியும் ஒரு 10,000 ரூபாய் அதே கம்பெனியில் அவர் முதலீடு பண்ணலாம், இல்லை வேற ஒரு கம்பெனியில் வந்து முதலீடு பண்ணலாம். அப்படி பண்ணும்போது அதே 5% அவருக்கு ரிட்டர்ன் வந்துச்சுன்னா அடுத்த வருஷத்துலேருந்து அவரோட டிவிடெண்ட் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா 500 ரூபாயிலேருந்து 1000 ரூபாய் வந்து மாறும். அப்போ அவரோட டோட்டல் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா 50,000லேருந்து 51,000 அப்படின்ற மாதிரி இந்த மாறி இருக்கும். அதே மாதிரி நிறைய கம்பெனி என்ன ஆகும்னா அவங்க கொடுக்கக்கூடிய டிவிடெண்ட்டை வந்து அதிகமாகிட்டே இருப்பாங்க. அதுவும் ஒரு சில கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 4 தடவை 5 தடவை டிவிடெண்ட் கொடுக்கறனால ஒரு தடவை நம்ம முதலீடு பண்ணிட்டா போதும், வருஷத்தில் 4 தடவை நம்மளுக்கு டிவிடெண்ட் இன்கம் வந்துகிட்டு இருக்கும். அப்படி பார்க்கும்போது 2வது வருஷத்தில் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் டிவிடெண்ட் இன்கம் கிடைச்சிட்டு இருக்கும். அதே 10,000 ரூபாய் தான் அவர் வந்து தொடர்ந்து முதலீடு பண்ணிக்கிட்டே இருக்காரு. 3வது வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா அதே 10,000 ரூபாய் தான் முதலீடு பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் 1,500 ரூபாய் அவருக்கு டிவிடெண்ட் இன்கமாக கிடைக்கும். 4வது வருஷம் 2,000 ரூபாயும் 5வது வருஷம் 2,500 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி டிவிடெண்ட் இன்கம் வந்துகிட்டு இருக்கும். ஆனால் 5 வருஷத்துலேயே நிறைய கம்பெனி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 மடங்கு 4 மடங்கு வந்து அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அப்படின்னா 10,000 ரூபாய் போட்ட அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷத்தில் 40,000 ரூபாய் 50,000 ரூபாய் அப்படின்ற மாதிரி அதிகமாகிருக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி டிவிடெண்ட் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அதிகமாகிருக்கும். நம்ம இதில் வந்து சிம்பிளாக வந்து சொல்லியிருக்கேன். எந்த அளவுக்கு ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுதோ அந்த அளவுக்கு அவங்களோட டிவிடெண்ட் அமௌண்ட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு கம்பெனி 100 ரூபாயில் இருக்கும் போது 5 ரூபாய் டிவிடெண்ட் தராங்க அப்படின்ற மாதிரி வந்து வச்சுக்கலாம். அப்போனா 5% நம்மளுக்கு டிவிடெண்ட் ஈல்டு. இதுவே 5 வருஷம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக் 100 ரூபாயிலேருந்து 500 ரூபாய்க்கு போயிருக்கு. அப்போவும் அவங்க 5% அதாவது 25 ரூபாய் டிவிடெண்ட் தராங்க. அப்படின்னா 500 ரூபாய்க்கு வாங்கும் போது அதே 5% நம்மளுக்கு 25 ரூபாய் டிவிடெண்ட் கிடைக்கும். இதுவே 5 வருஷத்துக்கு முன்னாடி 100 ரூபாய்க்கு ஒருத்தர் வாங்கியிருக்காரு, அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 25 ரூபாய் டிவிடெண்ட் கிடைக்கிறனால கிட்டத்தட்ட 25% அவருக்கு டிவிடெண்ட் ஈல்டு மட்டும் வரும். இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் இன்கம் வந்து ஒர்க் ஆகும். அதனால் டிவிடெண்ட் இன்கம் அப்படிங்கிறது ஸ்டார்டிங்கில் மட்டும் தான் ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் போக போக அதோட பவர் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்கும். நம்ம எடுத்தோன்னே 10,000 ரூபா முதலீடு பண்ணோம், 1,00,000 ரூபாய் முதலீடு பண்ணோம் அப்படிலாம் கிடையாதுங்க. நம்ம உண்டியலில் சேர்க்குற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தா போதும். அப்பப்போ ஒரு குவான்டிட்டி 2 குவான்டிட்டி இந்த மாதிரி வாங்கிட்டு இருந்தால் கூட போதும். ஃப்யூச்சரில் நமக்கு அதிகமான டிவிடெண்ட் அப்படிங்கிறது வந்து வர ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு கம்பெனி நேஷனல் அலுமினியம் கம்பெனி லிமிடெடு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அலுமினியம் ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் அண்ட் சேல்ஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அலுமினியம் பொறுத்த வரைக்கும் போக போக ரேட் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகிட்டு தான் இருக்கும். இப்போ எப்படி சில்வர் கோல்டுலாம் இன்க்ரீஸ் ஆகுதோ அதே மாதிரி தான் அலுமினியம் காப்பர் இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகிட்டே தான் இருக்கும். இதோட யூசேஜும் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவும் இருந்துக்கிட்டு தான் வந்து இருக்கும். இந்த கம்பெனி ஒரு கவர்மெண்ட் கம்பெனி தான். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அலுமினியத்தை வந்து பூமியில் இருந்து மைனிங் பண்ணி எடுத்து நமக்கு ப்ராடக்டாக வந்து செல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கரண்ட் ப்ரைஸ் 340 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. லாஸ்ட் 5 வருஷத்தில் கிட்டத்தட்ட 558% இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மார்க்கெட் கேப்பு 62,666 கோடிக்கு மேலே வந்துருக்கு. ஸ்டாக்கோட பி ரேஷியோ 10ல் இருக்குது. இன்ட்ரெஸ்ட் பி ரேஷியோ 18.4 இருக்குது. ROCE வந்து பார்த்தீங்கன்னா 44%, ROE 32%, ROIC 41%, OPM 46% வந்து இருக்குது. ஓவரால் இந்த பர்சன்டேஜ் சூப்பரான ஒரு பர்சன்டேஜ். இன்ட்ரின்சிக் வேல்யூ 307 ரூபாயில் இருக்காங்க. PEG ரேஷியோ 0.48 வந்து இருக்காங்க. டிவிடெண்ட் பேட் ரேஷியோ 36.6%. இவங்களுக்கு 100 ரூபாய் லாபம் கிடைக்குதுன்னா அதில் 36 ரூபாய் 60 பைசா டிவிடெண்டாக வந்து தராங்க. ப்ரைஸ் டு புக் வேல்யூ 3.16 வந்து இருக்காங்க. டெப்ட் ஈக்விட்டி 0, இவங்களுக்கு கடனே கிடையாது. வேல்யூஷன் படி சூப்பரான ஒரு வேல்யூஷனில் இருக்காங்க. இந்த கம்பெனியோட ஸ்டாக்கோட பி ரேஷியோ கம்மி தான், பிஜி ரேஷியோ வந்து கம்மியாக தான் வந்து இருக்குது. டிவிடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் வருஷத்துக்கு 3 தடவை வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் வந்து கொடுத்துட்ருக்காங்க. 2026 2வது மாதம் அதாவது பிப்ரவரி மாதம் டிவிடெண்ட் வந்து கொடுத்துட்டாங்க. ஒரு ஷேருக்கு 4 ரூபாய் 50 பைசா டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. அடுத்த டிவிடெண்ட்டு 9வது மாதம் 11வது மாதம் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஒரு ஷேருக்கு லாஸ்ட் ஒரு வருஷத்தில் 11 ரூபாய் டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. கரண்ட் ப்ரைஸ் வச்சு பார்க்கும்போது டிவிடெண்ட் ஈல்டு 3.2%. இதுவே 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு கீழெல்லாம் வந்து இருந்தது. 100 ரூபாய் அப்படின்ற மாதிரி வச்சுக்கிட்டா கூட 100 ரூபாய்க்கு யாரெல்லாம் வாங்கியிருந்தாங்களோ அவங்களுக்கு இப்போதைக்கு டிவிடெண்ட் ஈல்டு அப்படிங்கிறது 11% வந்துகிட்டு இருக்கும். ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் போட்டால் கூட வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 7% தான் நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் ஈல்டு 11% இருக்குது. ப்ளஸ் ஸ்டாக்கோட ப்ரைஸும் கிட்டத்தட்ட 5.5 மடங்கு மேலே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த 2 பெனிஃபிட்டுமே நமக்கு டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ் வந்து கிடைக்கும். அடுத்த கம்பெனி கோல் இண்டியா. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கோல் பிஸ்னஸில் தான் இருக்காங்க. வேர்ல்டுலேயே கோல் பிஸ்னஸில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கம்பெனி இந்த கம்பெனி தான். இவங்க கோல் மைனிங்
பண்ணி கோல் எடுத்து பார்த்தீங்கன்னா அது வந்து சேல்ஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கோல் பொறுத்த வரைக்கும் நிறைய செக்டாரில் வந்து யூஸ் ஆகிட்டு இருக்கு. பவர் அண்ட் ஸ்டீல் செக்டாரில். அதுவும் இல்லாமல் சிமெண்ட்டு, ஃபெர்டிலைசர்ஸு, பிரிக்ஸு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கோல் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். ஏன் அப்படின்னா அந்த செக்டாரில் எல்லாத்துலேயும் அதிகப்படியான டெம்பரேச்சர் வந்து தேவைப்படும். அதனால் கோல் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. கோல் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான டெம்பரேச்சர் வந்து கொடுக்கும். அதே மாதிரி இப்போ மற்ற பொருளாம் போட்டு எரிக்கும் போது அது டெம்பரேச்சர் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் கோல் வந்து எரியும் போது பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக ஒரு டெம்பரேச்சர் தான் வந்து மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். கரண்ட் ப்ரைஸ் 423 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 2,61,000 கோடிக்கு மேலே வந்து இருக்குது. ஸ்டாக்கோட பி ரேஷியோ 8.74 இருக்குது. இண்டஸ்ட்ரி பி ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 16.3 இருக்குது. புக் வேல்யூ 171 ரூபாயில் வந்து இருக்குது. ROCE 48% மேலே இருக்குது. ROE 38% மேலே இருக்குது. ROIC 32% மேலே இருக்குது. OPM 29% மேலே வந்து இருக்குது. இன்டென்சிக் வேல்யூ 691 ரூபாயில் இருக்குது. பிஜி ரேஷியோ 0.33 இருக்குது. டெப்ட் ஈக்விட்டி பார்க்கும்போது 0.13 இருக்குது. ப்ரைஸ் டு புக் வேல்யூ 2.48 இருக்குது. ஓவரால் இந்த ரேஷியோ சூப்பரான ஒரு ரேஷியோ. இவங்களோட டிவிடெண்ட் பே ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 16.2% வந்து இருக்குது. இவங்க வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 4 தடவை டிவிடெண்ட் வந்து கொடுத்துட்ருக்காங்க. 2026 2வது மாதம் டிவிடெண்ட் கொடுத்துட்டாங்க. அடுத்த டிவிடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 8வது மாதம் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுக்கு அடுத்தது 11வது மாதம் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. 2025 வந்து பார்த்தீங்கன்னா 1வது மாதமும் 8வது மாதம் 2 தடவையும் 11வது மாதம் வந்து டிவிடெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. டோட்டலாக ஒரு ஷேருக்கு 26 ரூபா 40 பைசா லாஸ்ட் வருஷத்தில் டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கரண்ட் ப்ரைஸ் வச்சு பார்க்கும்போது டிவிடெண்ட் ஈல்டு 6.2% இருக்குது. இதுவே 5 வருஷத்துக்கு முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வெறும் 150 ரூபா இந்த மாதிரி தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. அடுத்த கம்பெனி குஜராத் பிபாவாவ் போர்ட் லிமிடெடு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் லிஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ப்ரைவேட் செக்டார் போர்ட்டு தான் லிஸ்ட்டும் ஆயிருக்கு. அதே மாதிரி இந்த போர்ட்டு தான் ஃபஸ்ட்டு ப்ரைவேட் போர்ட்டாகவே வந்து நம்ம இந்தியாவில் வந்து இருக்குது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா குஜராத்தில் தான் வந்து இருக்காங்க. இந்த போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா, யூஎஸ், யூரோப், ஆப்பிரிக்கா அண்ட் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் வந்து பண்ணுது. அதாவது இந்த போர்ட்டில் இருந்து தான் யூரோப்பு, ஆப்பிரிக்கா, மிடில் ஈஸ்ட்டு, யூஎஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. மேக்ஸிமம் ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டிற்கு ஒரு பொருள் எடுத்துகிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டில் வரும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கடல் மார்க்கமாக தான் நிறைய பொருள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்ட்ரிக்குள்ளே வரும். ஏன் அப்படின்னா இப்போ ஃப்ளைட்டில் கூட கம்மியான ப்ராடக்ட் தான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போக முடியும். ஆனால் ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகப்படியான பொருளை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து எடுத்துகிட்டு போக முடியும். இந்த போர்ட்டை பொறுத்த வரைக்கும் சூப்பரான ஒரு லொக்கேஷனில் இருக்கனால நிறைய கண்ட்ரிக்கு இந்த போர்ட்டில் இருந்து தான் ட்ரேட் வந்து நடந்துட்டு இருக்கனால இவங்களுக்கான லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து கிடைக்கும். கரண்ட் ப்ரைஸ் 175 ரூபாய் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. லாஸ்ட் 5 வருஷத்தில் 83% இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்குது. மார்க்கெட் கேப் 8,489 கோடிக்கு மேலே வந்து இருக்குது. ஸ்டாக்கோட பி ரேஷியோ 19 இருக்குது. இண்டஸ்ட்ரி பி ரேஷியோ 23 இருக்குது. புக் வேல்யூ 45 ரூபாய். ROCE வந்து பார்த்தீங்கன்னா 24.9%, ROE 19%, ROIC 19.1%, OPM 58% வந்து இருக்குது. இன்டென்சிக் வேல்யூ 94 வந்து இருக்குது. பிஜி ரேஷியோ 0.72 வந்து இருக்காங்க. டிவிடெண்ட் பே ரேஷியோ 99.3% வந்து இருக்குது. அதாவது 100 ரூபாய் உங்களுக்கு லாபம் கிடைக்குதுன்னா 99 ரூபா 30 பைசா அப்படியே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்டாக வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி டிவிடெண்ட் பே ரேஷியோ அதிகமாகவும் இருக்கும். அவங்க லாபம் அதிகமாக அதே டிவிடெண்ட் பே ரேஷியோ நம்மளுக்கு கொடுத்தாங்கன்னா நமக்கு டிவிடெண்ட் அமௌண்ட் வந்து அதிகமாகும். இல்லைனா ஒரு சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் பே ரேஷியோ அதிகமாக்குவாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்மியாக்குவாங்க. ஏன் அப்படின்னா இவங்களுக்கு ரிசர்வில் நிறைய அமௌண்ட் வச்சுருப்பாங்க. அப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வில் இருக்கக்கூடிய அமௌண்ட் எடுத்து கூட நம்மளுக்கு டிவிடெண்டாக கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இவங்க வருஷத்துக்கு 2 தடவை டிவிடெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. 8வது மாதம் 11வது மாதம் ஒரு ஷேருக்கு 9 ரூபா 60 பைசா டிவிடெண்டாக வந்து கொடுத்துருக்காங்க. கரண்ட் ப்ரைஸ் வச்சு பார்க்கும்போது டிவிடெண்ட் ஈல்டு 5.4% வந்து இருக்குது. NMDC இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா அயன் ஓரே எக்ஸ்ப்ளரேஷன் பிஸ்னஸ் தான் இருக்காங்க. ப்ளஸ்ஸு டைமண்ட் ப்ரொடக்ஷன்லேயும் வந்து இருக்காங்க. அதாவது பூமியில் இருந்து இரும்பு தாது, டைமண்டு எல்லாமே எடுத்து அதை ப்ராசஸ் பண்ணி ப்ராடக்ட்டை நம்மளுக்கு வந்து சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. விண்டு பவர்லேயும் இந்த கம்பெனி இருக்காங்க. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் கம்பெனி தான். இன்னும் போக போக இரும்பு தாதுவோட ரேட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதிகமாகிட்டே தான் இருக்கும். ஏன் அப்படின்னா இதெல்லாம் லிமிட்டெடு குவான்டிட்டி தான் நம்ம பூமியில் இருக்குது. அதனால் நம்ம பூமியிலேருந்து எடுக்க இன்னமும் இதோட ப்ரைஸ் அப்படிங்கிறது வருஷம் பார்த்தீங்கன்னா அதிகமாகிட்டே தான் வந்து இருக்கும். கரண்ட் ப்ரைஸ் 79 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. லாஸ்ட் 5 வருஷத்தில் இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா 103% வந்து அதிகமாகிருக்கு. அதாவது 40 ரூபாயில் இருந்திருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 80 ரூபாய்க்கு வந்திருக்கு. மார்க்கெட் கேப்பு 70,000 கோடிக்கு மேலே வந்து இருக்குது. ஸ்டாக்கோட பி ரேஷியோ 10 இருக்குது. இண்டஸ்ட்ரி பி ரேஷியோ 17, புக் வேல்யூ 36 ரூபாய் 90 பைசா, ROCE 29.6%, ROE 23%, ROIC 35%, OPM 31% வந்து இருக்குது.
இன்ட்ரின்சிக் வேல்யூ ₹195 இருக்குது. அதாவது இந்த கம்பெனியோட கரண்ட் பர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் ₹195 ஒர்த்தான ஸ்டாக் அப்படின்ற மாதிரி வந்து அர்த்தம். பிஜி ரேஷியோ 0.89 வந்து இருக்குது. அது நெகட்டிவ்ல இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவ்ல இருக்கும். மினிமம் பிஜி ரேஷியோ 0.30க்கு மேலேயும் 2க்கு கீழே இருந்துச்சுன்னா நல்ல வேல்யூஷன் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். அது வந்து நெகட்டிவ்ல இருக்குது. டெப்ட் ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா 0.11 இருக்குது. பிரைஸ் டு புக் வேல்யூ 2.17 வந்து இருக்காங்க. டிவிடெண்ட் பேட் ரேஷியோ 44.4% வந்து இருக்குது. இவங்க வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 2 தடவை டிவிடெண்ட் வந்து கொடுத்துட்ருக்காங்க. 2025 3வது மாதம் 8வது மாதம் டிவிடெண்ட் வந்து கொடுத்தாங்க. 2026 2வது மாதம் டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்த டிவிடெண்ட் 8வது மாதம் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. லாஸ்ட் ஒரு வருஷத்தில் ஒரு ஷேருக்கு ₹3.50 டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. அப்போ கரண்ட் ப்ரைஸ் வச்சு பார்க்கும்போது டிவிடெண்ட் ஈல்டு 4.3% வந்து இருக்குது. அடுத்த கம்பெனி ஓஎன்ஜிசி ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன் லிமிடெடு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா குரூட் ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸு கம்பெனியாக வந்து இருக்காங்க. கிட்டத்தட்ட நம்ம டொமஸ்டிக்கில், அதாவது நம்ம இந்தியாவில் 71% கான்ட்ரிபியூஷன் இவங்க தான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் நம்ம வந்து ஈவிக்கு மாறிட்டு இருந்தாலும், அதாவது கரண்ட்டுக்கு மாறிட்டு இருந்தாலும் நம்ம கண்டிப்பாக குரூட் ஆயில் ப்ளஸ் நேச்சுரல் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டு தான் வந்து இருப்போம். இவங்க நம்ம இந்தியாவில் மட்டும் கிடையாது, வியட்நாமு, நார்வே, எகிப்து, ஈரான் அண்ட் ஆஸ்திரேலியாவில் கூட இவங்களோட குரூட் ஆயில் ப்ளஸ் நேச்சுரல் கேஸு யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின்ட் வெஞ்சர் போட்டு ஆயில் ஃபீல்டு எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. கரண்ட் ப்ரைஸ் ₹278 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. லாஸ்ட் அஞ்சு 164% இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மார்க்கெட் கேப்பு 3,50,000 கோடிக்கு மேலே வந்து இருக்குது. ஸ்டாக்கோட பி ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 9.23, இண்டஸ்ட்ரி பி ரேஷியோ 23, புக் வேல்யூ 292, ஆர்ஓசி 12%, ஆர்ஓஇ 10%, ஆர்ஓஐசி 16%, ஓபிஎம் 15% வந்து இருக்குது. இன்ட்ரின்சிக் வேல்யூ ₹348 வந்து இருக்குது. பிஜி ரேஷியோ 1.13% நெகட்டிவ்ல இருக்குது. டிவிடெண்ட் பேட் ரேஷியோ 42.5% வந்து இருக்காங்க. டெப்ட் ஈக்விட்டி 0.48 இருக்குது. பிரைஸ் டு புக் வேல்யூ பார்க்கும்போது 0.95 வந்து இருக்குது. இந்த கம்பெனி வருஷத்துக்கு 3 தடவை வந்து டிவிடெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. 2025 9ஆம் மாதம் ஒரு தடவை, 11வது மாதம் ஒரு தடவை வந்து கொடுத்துருக்காங்க. 2026 வந்து பார்த்தீங்கன்னா 2வது மாதம் இப்போ வந்து ஒரு தடவை டிவிடெண்ட் கொடுத்துட்டாங்க. அதாவது 2025 2வது மாதம் வந்து டிவிடெண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ வருஷத்துக்கு 3 தடவை நம்மளுக்கு டிவிடெண்ட் கிடைக்கும். டோட்டலாக ஒரு ஷேருக்கு ₹13.50 டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. கரண்ட் ப்ரைஸ் வச்சு பார்க்கும்போது டிவிடெண்ட் ஈல்டு 4.8%. அடுத்த கம்பெனி பிஎஃப்சி லிமிடெட், அதாவது பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஜெனரேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிக்கெல்லாம் ஃபைனான்ஸ் தரக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு கம்பெனி. இவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபைனான்ஸ் கம்பெனியாக இருக்காங்க. அதாவது இப்போ ஒரு கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா பவர் பிளான்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னா அதுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, பிளான்ட்டுக்கு தேவையான எக்யூப்மெண்ட் வாங்குறது எல்லாத்துக்கும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. பவர் செக்டரை பொறுத்த வரைக்கும் நமக்கு கடைசி வரைக்கும் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அதனால் இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் இருந்துக்கிட்டு தான் வந்து இருக்கும். கரண்ட் ப்ரைஸ் ₹410 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. லாஸ்ட் அஞ்சஸில் 313% வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பர்டிகுலராக பவர் செக்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம இன்னும் அதிகமான பவர் வந்து கன்சப்ட் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கும். அதாவது இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈவிக்கு மாறிட்டு இருக்கும். அதனால் அந்த பவருக்கான தேவை அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகிட்டு இருக்குது. அதனால் இந்த கம்பெனியோட க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. மார்க்கெட் கேப்பு 1,35,000 கோடிக்கு மேலே வந்து இருக்குது. ஸ்டாக்கோட பி ரேஷியோ 5.36 வந்து இருக்குது. இண்டஸ்ட்ரி பி ரேஷியோ 19.9 வந்து இருக்குது. புக் வேல்யூ ₹385, ஆர்ஓசி 9.73%, ஆர்ஓஇ 21%, ஆர்ஓஐசி 9.73% வந்து இருக்குது. ஓபி வந்து பார்த்தீங்கன்னா 95.8% இருக்குது. ஓவராலாக சூப்பரான பர்சன்டேஜ். இன்டென்சிக் வேல்யூ ₹888 வந்து இருக்குது. பிஜி ரேஷியோ 0.30 வந்து இருக்குது. டிவிடெண்ட் பேட் ரேஷியோ 22.7% வந்து இருக்குது. டெப்ட் ஈக்விட்டி 7.88 இருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் தான். இவங்க வந்து ஃபைனான்ஸ் கம்பெனி அப்படிங்கிறனால டெப்ட் ஈக்விட்டி வந்து அதிகமாக தான் இருக்கும். பிரைஸ் டு புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1.07 வந்து இருக்குது. ஓவராலாக சூப்பரான ஒரு ரேஷியோ. இவங்க வருஷத்துக்கு 5 தடவை வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் வந்து கொடுத்துட்ருக்காங்க. 2025 3வது மாதம் ஒரு தடவை, 6வது மாதம், 8வது மாதம், 11வது மாதம் அண்ட் 2வது மாதம் வந்து டிவிடெண்ட் கொடுத்துருந்தாங்க. அதாவது கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 5 தடவை வந்து டிவிடெண்ட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. 2026 இப்போ 2வது மாதம் வந்து டிவிடெண்ட் வந்து கொடுத்துட்டாங்க. லாஸ்ட் ஒரு வருஷத்தில் ஒரு ஷேருக்கு ₹16.90 டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. கரண்ட் ப்ரைஸ் வச்சு பார்க்கும்போது டிவிடெண்ட் ஈல்டு கிட்டத்தட்ட 4.1% வந்து இருக்குது. இந்த கம்பெனி சூப்பரான ஒரு கம்பெனி. இப்போ நம்ம பார்த்த 6 கம்பெனி மட்டும்தான் இருக்குது அப்போல்லாம் கிடையாதுங்க. ஏகப்பட்ட கம்பெனி, ரொம்ப டிவிடெண்ட் அதிகமாக கொடுக்கக்கூடிய கம்பெனிலாம் ரொம்ப சூப்பரான கம்பெனி இன்னும் அதிகமாக இருக்குது. அதையும் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம்.